கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 மனிதர்களை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அந்த 2 பேர் யார்? ஒன்று ஆகாப், இன்னொன்று எலியா. ஆகாப் யார்? இஸ்ரவேலின் ராஜா. எலியா யார்? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. இந்த 2 நபர்களிடத்துல வெளிப்பட்ட காரியத்தையும் இந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒன்று, ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு ரதத்தில் போகிறார். ராஜாவாகிய ஆகாப் ரதத்தில் போறாரு. ஆனா எலியா தீர்க்கதரிசி ரதம் கிடையாது, என்ன செய்யறாரு? ஓடுறார். ஆனா யார் வின் பண்ணது? வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். யாரு? எலியா தீர்க்கதரிசி. ரதம் எத்தனை வேகமாய் போகுங்கிறது நமக்கு தெரியும். ரதம் அது ஒரு ராஜாவுடைய ரதம். இஸ்ரவேலின் தலை சிறந்த படைகள் உடையதான அந்த இஸ்ரவேலின் ராஜாவினுடைய ரதம் அது எவ்வளவு வேகமாக இருக்கும் போகும்னு தெரியும். ஆனால் அந்த ரதத்தை விட எலியா ஓடிய ஓட்டம் ரதத்தையும் தாண்டி முன்பதாக ஓட முடிந்தது. அல்லேலூயா. இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வேத வசனங்களை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஒருவன் இஸ்ரவேலின் ராஜா, மற்றொருவர் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி. 2 பேருக்குமே மகா பெரிய பொறுப்பு உண்டு. இஸ்ரவேல் அது கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்பட்டவர்கள். கர்த்தர் பிரத்யட்சமா அவங்கள தன்னுடைய பிள்ளைகளாகவே கொண்டாடி கொண்டு இருக்கிறதான அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு ஆகாப தேவன் என்ன செய்யறாரு? ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இப்ப அதே வேளையில தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலுக்கு எலியாவை தேவன் என்ன செய்யறாரு? ஏற்படுத்துறார். எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே தீர்க்க தரிசனங்களை உரைத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறதான ஒரு தீர்க்கதரிசி. குறிப்பா பார்த்தீங்கன்னா ராஜாக்களே தீர்க்கதரிசிகளை நாடிதான் போவார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் தான் ராஜாக்கள் அநேக நேரங்களில் அபிஷேகம் பண்றது உண்டு, அநேக நேரங்களில் ராஜாக்களுக்கு வரப்போகிற காரியங்களை சொல்லுவது உண்டு, சில நேரங்களில் ராஜாக்களுடைய தவறுகளை சொல்லி சுட்டி காண்பித்து அவர்களை சரிப்படுத்துவது. இப்படி காட்ஸ் ஸ்போக்ஸ் மேன், தேவனுடைய வாயாக இருந்து பேசக்கூடியவர்கள் இந்த தீர்க்கதரிசிகள். இப்ப 2 பேருக்கும் மகா பெரிய பொறுப்பு இருக்கு. ஆகாபுக்கும் இருக்கு, எலியா தீர்க்கதரிசிக்கும் இருக்கு. இப்ப 2 பேரும் ஓடுகிறவர்கள் தான், 2 பேரும் பொறுப்புல இருக்கிறவங்க தான். ஆனா ஒருவன் பின்னாக தள்ளப்பட்டார், மற்றொருவர் முன்பதாக ஓடி போனார். ஒருவர் பின்னோக்கி போனார், இன்னொருவர் முன்னோக்கி போனார். இதை இன்னும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஆகாப் முந்தி போக முடியாதபடிக்கு இங்க எலியா தீர்க்கதரிசி முந்தி போனார். 2 பேருமே பொறுப்புல இருந்தவங்க தான். 2 பேருமே தேவ பிள்ளைகளை நடத்துகிற ஆளுகை செய்கிற மகா பெரிய ஸ்தானத்துல இருந்தவங்க தான். ஆனா ஆகாப் பின்னோக்கி தள்ளப்பட்டாரு, ஆனா எலியா முன்னோக்கி போனாரு. இப்ப இத பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இப்படி ஒரு ஒரு பலன் எலியாவை பற்றி பிடித்தது? ஏன் ஆகாபுக்கு அப்படி ஒரு நன்மை கிடைக்கவில்லை? ஆகாபுக்கு ஏன் அப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கல? ஆனா எலியாவுக்கு இப்படிப்பட்ட முந்தி செல்லக்கூடியதான ஒரு தேவ பலன் நிரப்பினதே காரணம் என்ன? இந்த 2 மனிதர்களை அடிப்படையாக வைத்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எலியா ஆகாபோட முந்தி ஓடி அப்படிப்பட்ட ஒரு நன்மையை அடைந்தார், அப்படிப்பட்ட ஒரு பலன் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா,
அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, எலியா ஒரு கேள்வியை கேட்கிறார். எலியா கேட்ட கேள்வி பாருங்க, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த கேள்வியை எலியா தீர்க்கதரிசி கேட்கிறாரு. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இவங்களுக்கு என்னன்னா, யெகோவா தேவனும் வேணும், ஆனா அதே சமயத்துல விக்கிரக ஆராதனை என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. சபையும் வேணும், ஆனா அதே சமயத்துல உலகமும் வேணும். சபையும் விட முடியாது, ஆனா அதே சமயத்துல விக்கிரகத்தையும் விட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த நபர்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இந்த கேள்வியை கேட்க தூண்டிய நபர் யாருன்னா ஆகாப். ஏன்னா ஜனங்களை ஆகாப் சரியான பாதையில நடத்தவில்லை. ஆகாப் இப்படி ஜனங்களை நடத்தியதுனால எலியா அந்த கேள்வி என்ன செய்யறாரு, கேட்கிறார். அப்ப ஆகாபினுடைய சுபாவம் எப்படி இருந்திருக்கும்? முதலாவது ஆகாபினுடைய ஒரு பிக்சரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட், a man who turned away from God. He is from the children of God but turned away from God. 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30 33 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, எடுத்து பாருங்க, நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 16:30 உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் பொல்லாப்பு செய்து வந்தான். இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்த ராஜாக்கள் செஞ்ச அந்த பொல்லாப்பை விட இப்ப ஆகாபினுடைய பொல்லாப்பு அதிகமா இருக்கு. அப்ப the first picture of Ahab was a man turned away from God. தேவனை விட்டு திரும்பிய ஒரு மனிதன். இதற்கு சரியான விளக்கணும்னா, இப்ப எனக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு, நான் அவரை ஃபாலோ பண்ணி இப்படியே போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆகாப் என்ன பண்ணிட்டானா, அவர் அங்கேயே இருக்காரு, அவன் இப்போ என்ன செஞ்சிட்டான், அவருக்கு முதுக காட்டிட்டான், திரும்பிட்டான். இதுதான் டர்ன்ட் அவே. கர்த்தரை விட்டு பின் திரும்பிய மனிதன். இப்போ புரியுதா? அவனுடைய இந்த ஒரு பின்மாற்றம் தான் அவனை வாழ்க்கையில முன்னேற விடல, மகா பெரிய அழிவை அவனுக்கு அது தேடி கொடுத்தது. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரை பின்பற்றும்படி அழைக்கப்பட்ட நாம், கர்த்தருடைய சந்ததி என்ற பெயரை பெற்றிருக்கிற நாம், கர்த்தரை விட்டு ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. கரம் உயர்த்தி ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. பின்வாங்குதல், பின்மாற்றம், தேவனை விட்டு திரும்புவது, அது மகா பெரிய ஆபத்தை விளைவிக்கும், மகா பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா ஆகாபினுடைய முடிவு அது மிகவும் மோசமானது. ஆகாபினுடைய முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகாபினுடைய முடிவு அது பயங்கர கொடூரமானதாகவே இருந்தது. அப்ப இந்த முடிவுக்கு நாம தள்ளப்படக்கூடாது அப்படின்னா, கர்த்தரை விட்டு ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கவே கூடாதுங்க. ஆமா, பின்வாங்கவே கூடாது.
புரியுதா உங்களுக்கு? எத்தனை நன்மை எத்தனை ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்தாலும் கர்த்தரை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டாம். எத்தனை பாடு போராட்டம் வந்தாலும் அப்பயும் யார் தான்? கர்த்தர் தான். ரெண்டாவது பாருங்க, இந்த ஆகாபை குறித்து நம்ம அறிந்து கொள்வது, a man who created deception, ஏமாற்றங்களை உண்டாக்கிய மனிதன். 1 ராஜாக்கள் 18:19 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, போதும். கர்த்தருக்காக நிக்கிற தீர்க்கதரிசி கவுண்ட் பார்த்தா எவ்வளவு? எத்தனை பேருங்க? எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருக்காக நிக்கிறது கவுண்ட் என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சிருச்சு. ஆனா இங்க பார்த்தா பாகாலின் தீர்க்கதரிசிகள் எண்ணிக்கை என்ன செய்யுது? 450, அப்புறம் 400 பேர். என்னங்க இது? ஒன்று புரிஞ்சுக்கிறோம், இந்த ஆகாப் என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸை ஃப்ளரிஷ் பண்ண வச்சிட்டார், அவங்கள பெருக வச்சிட்டார். இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சிட்டாங்க? பெருகிட்டாங்க. இவங்க சொல்றது எல்லாமே என்னதான்? கள்ள தீர்க்க தரிசனம் தான். தேவன் சொல்லாத காரியங்களை செய்கிற ஆட்கள் தான். தேவன் விரும்பாத ஆராதனைகளை செய்கிறவங்க தான். ஆனா இந்த கூட்டம் என்ன செஞ்சிருச்சு? பெருகிருச்சு, பெருகிருச்சு. அப்ப இதுக்கு வித்திட்டவர் யாரு? ஆகாபு. ஒரு டிசப்டிவ் ஸ்பிரிட்டை தேசம் முழுவதும் கொண்டு வந்துட்டார். ஒரு ஏமாற்றத்துக்குள்ள ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வந்துட்டாங்க. கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கும் பாருங்க, ஒரு டிசப்ஷனுக்குள்ள தான் ஜனங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டி உள்ள போறாங்க. நானும் பார்க்குறேன், நம்மளுடைய இந்த உலக ஆவிக்குரிய வட்டாரத்தை பார்க்குறேன். டிசப்டிவ் ஸ்பிரிட் ரொம்ப இருக்குங்க. உண்மையை பேசுறதுக்கு ஆள் இல்லை, உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு ஆள் இல்லை, உண்மையை சொன்னால் பகைக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் டிசப்ஷன், ஏமாற்றம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜனக்கூட்டம் என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்கு, அதுக்கு பின்னாடி தேடிக்கிட்டே இருக்கு. அதனால தான் இப்படி சொல்லப்படுகிறது, உண்மையை காட்டிலும் போலி எப்பயுமே எப்படி இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்ல குவாலிட்டியான அமெரிக்கன் ப்ராடக்டை விட சீனா ப்ராடக்டுக்கு எப்பயுமே மதிப்பு. ஆமாம், எங்கே பாரு அது கிடைக்கும். இன்னைக்கு நிறைய இந்த போலிக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, ஏமாற்றத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. அதை தேடி அதை நம்பி தான் ஓடிக்கிட்டு ஜனங்கள் என்ன செய்யுது இருக்கு. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், வேர் வி ஆர் கோயிங்? உண்மைக்காக நிற்கிறோமா? கிறிஸ்துவுக்காக நிற்கிறோமா? அல்லது ஏமாற்றங்களை தேடி போலியானவைகளை நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? எங்கேயாவது யாராவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உனக்கு பென்ஸு கொடுப்பார், கர்த்தர் உனக்கு ஆடி கொடுப்பார், நான் போயிடுறேன்ட்டு சிலர் என்ன செஞ்சிருது? அந்த பின்னாடியே போயிருது. போனதுக்கப்புறம் தான் தெரியுது இருக்கிற டிவிஎஸ் 50 போயிடுது, வச்சிருந்த டிவிஎஸ் 50 கூட போயிடுது. ஆனால் தேடி போகிறது எதை? ஆடி பென்ஸு. கர்த்தர் உன்னை, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி இந்த டிசப்டிவான ஆட்களுடைய வார்த்தைகளை பார்த்துருக்கீங்களா? நான் எனக்கு அப்படி வார்த்தை வரவே மாட்டேங்கி. நான் எப்பயுமே ரொம்ப யதார்த்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் சிலர் பாருங்க, பிரசங்கம் பண்ணுறது மைக்கெல்லாம் பிடிச்சிட்டோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே உங்களுக்கே புல் அரிச்சிருக்கும். அப்படி பாருங்க, சொன்ன உடனே என்ன ஆயிருது? ஓ ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு அந்த டிசப்டிவுக்குள்ள போயிடுறது. கர்த்தருடைய ஜனம் ஒரு நாளும் இந்த போலிகளை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக நிற்கிற ஜனம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இந்த உலகம் போலியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஏமாற்றுகிற நபர்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏமாற்றத்திற்கல்ல, போலியானவைகளுக்கல்ல, கர்த்தருக்காய் நிற்கிற பக்தி உள்ள சந்ததியாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ இங்கே ஆகாப்ட இருந்த ரெண்டாவது பிக்சர் அதுதான். இது மாதிரியான காரியத்தை செய்து ஜனங்களை பாவத்துக்கு நேரம் என்ன செஞ்சிட்டாரு, நடத்திட்டாரு. அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் எலியாவை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எலியாவை குறித்து பாருங்க, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. எடுத்த உடனே the picture of Elijah is identity. எலியாவை குறித்து ஒரு ஐடென்டிட்டி அங்க கிரியேட் ஆகுது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1 வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எத்தனை பெரிய ஐடென்டிட்டி பாருங்க. அவர் தன்னை குறித்ததான அறிமுகத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஐடென்டிட்டி இருக்கா உங்களுக்கு? தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், அப்படி இருக்கா? ஐடென்டிட்டி இருக்கா உங்களுக்கு? இந்த அறிமுகம் இருக்கா? உங்களை பார்க்குறவங்க, தெருவில் பார்க்குறவங்க, இவங்க ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறாங்களா? இவங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்கிறாங்களா? இல்லை உங்களை பார்த்து இதெல்லாம் எதுக்கு தான் பைபிளை தூக்குதோன்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு எலியாவை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். எலியா சொல்கிற மாதிரி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவரை ஆராதிக்கிற பிள்ளை, நான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. இந்த ஐடென்டிட்டி நமக்கு வர வேண்டும். ரெண்டாவது பாருங்க, 1 ராஜாக்கள் 18:22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன். போதும். ஆனால் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 150 பேர். ஆனால் இங்கே நான் ஒருத்தன் மாத்திரம் என்ன செஞ்சிருக்கிறேன், மீந்திருக்கிறேன். எலியா தீர்க்கதரிசி சொல்றார். ஸோ அப்போ இங்கே ஒன்றை அறிந்து கொள்ள முடிகிறது. ஸ்டாண்டிங் ஃபார் காட் மே மீன் ஸ்டாண்டிங் அலோன். ஸ்டாண்டிங் ஃபார் காட் மே மீன் ஸ்டாண்டிங் அலோன். தேவனுக்காக நிற்பது என்பது சில சமயங்களில் தனிமையாய் நிற்பதே. புரியுதா உங்களுக்கு? நீங்க கர்த்தருக்காக நின்னீங்கன்னா அநேக நேரம் நீங்க தனியா தான் நிக்கணும். எத்தனை பேருக்கு ரெடி? நான் ரெடி. நீங்க ரெடியா? கர்த்தருக்காக நின்னா கூட இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். நீங்க கர்த்தருக்காக நின்னா உதவி செய்யறவன் கூட என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டேம்மா சொல்லுவானா? அப்போ நிறைய நேரங்களில் கர்த்தருக்காக நான் நிற்கிறேன்னு நீங்கள் வைராக்கியமாக நின்னீங்கன்னா நீங்கள் தனித்து விடப்பட்ட ஆள் போல தான் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் கூட கர்த்தர் இருப்பார். யாரும் இல்லைன்னா கூட உங்கள் கூட யார் இருப்பா? God will be with you. அல்லேலூயா. உங்கள் கூட எல்லாரும் இருந்து கர்த்தர் இல்லைன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எல்லாம் என் கூட இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் இல்லை. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னா அதுதாங்க வெற்றி. அல்லேலூயா. அதுதான் வெற்றி உள்ள ஜீவியம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்ப இதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணுங்க. நம்ம கூட கர்த்தர் இருக்கணுமா அல்லது நம்ம கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்கணுமாங்கிறத நம்ம முடிவு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்ந்தா ஒரு வேளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போனாலும் போகலாம். ஆனால் ஒன்றில் நம்ம பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும், என் கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. யார் நம்மளை விட்டுட்டு போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இங்கே எலியாவுனுடைய அடுத்த பிக்சரே என்னன்னா, தனித்து விடப்பட்ட ஆள் தான், ஆனால் கூட யெகோவா தேவன் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18:30. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, தனித்து விடப்பட்ட ஆளு, தனியாக நின்னவர். ஆனால் இங்கே செய்கிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் என்ன செய்கிறாரு? செப்பனிடுகிறார். He repaired the altar of the Lord. இது என்ன தெரியுமா? Standing requires conviction. Standing requires conviction. என்ன ஒரு கன்விக்ஷன், ஒரு உறுதிப்பாடு, உறுதியாய் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற தன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்தில் உறுதியா இருங்க. ஜெப வாழ்க்கையில் அப்சைட் டவுன்ஸ், உழுந்து எந்திரிக்கிறது இல்லாம உறுதியா, அப்படி அந்த சிரத்தன்மைக்கு என்ன செய்யுங்க? வாங்க. பரிசுத்த வாழ்க்கை, உறுதியா இருங்க. ஆராதனை, உறுதி, உண்மையின் வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஆமாங்க, இது எல்லாத்துலேயும் நம்ம உறுதியுடையவர்களாய் மாறிவிட வேண்டும். நமக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஜபத்தில், விசுவாசத்தில், ஆராதனையில், இது எல்லாத்துலேயும் ஒரு உறுதிப்பாடு வந்துடணும். ஆமென். ஆமாம். யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, நான் எதுக்கு ஜபத்துக்குள்ள போய்கிட்டு அப்படி நினைக்காதீங்க. யாராவது ஆராதனை பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, நான் எதுக்கு அதுக்கு போய்கிட்டு, பாட்டு முடியட்டும் பார்த்துக்கலாம். வேண்டாம், ஒரு உறுதிப்பாடுக்குள்ளே வாங்க. அதில் அந்த ஸ்திரத்தன்மை தான் நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக உண்மையுடையதாய் நிற்க வைக்கும். அதுதான் முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உறுதிப்பாடு நமக்கு வரணும்னா உலகத்தை வெறுத்து தான் ஆகணும். உலகத்தை வெறுக்காம கர்த்தருக்காய் உறுதியாய் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இந்த உலகத்தை வெறுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்காக உறுதியாக என்ன செய்யணுமா? நிற்க வேண்டும். அல்லேலூயா. இதில் உறுதியாக இருந்தாதாங்க கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இப்படிப்பட்ட பக்தியோடு, இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு கர்த்தருக்காய் நிற்கும் போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தான் எலியா முன்பதாக ஓடக்கூடிய பலனை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பலனை பெறணும்னா எலியாவை போல ஒரு ஐடென்டிட்டி நமக்கு இருக்கணும். எலியாவை போல கர்த்தருக்காக பக்தியாய் தனித்து நின்னாலும் பரவாயில்லன்னு நிற்கணும். எலியாவை போல உறுதியாக என்ன செய்யணும்?